போய் வா என்று புன்னகையுடன் வெளிக்கொடுத்து அனுப்புங்கள் தாயே. மகனே, நாளைந்து பிள்ளைகளை பெற்றிருந்தால் நாட்டுக்கு ஒரு மகனை கொடுப்போம் என்று நானும் உன்னை பூரிப்போடு அனுப்பி வைப்பேன். ஆனால் எனக்கு இருக்கும் செல்வம் நீ ஒருவன் தானடா. அம்மா ஒரு மகனை பெற்றிருந்த தாங்களே இப்படி கனிவிட்டால் 40 கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்ணிலே வடியும் கண்ணீரை யாரம்மா துடைப்பது? அவள் கரங்கிலே பூட்டிருக்கும் விலங்கை யாரம்மா உடைப்பது? குமரா, ஊருக்கு போயிருக்கும் உன் மனைவி ராமாய் திரும்பி வந்து என் கணவன் எங்கே என்று கேட்டால் நான் என்னப்பா பதில் சொல்வது? அம்மா, தாலி கட்டிய தாரத்தை விட தாய் தான் உயர்ந்தவள். பெற்றெடுத்த தாயை விட பிறந்த பொன்னாடு தான் பெரிதன். அவளிடம் கூறிவிடுங்கள். என்னம்மா கேட்கிறீர்கள்? நாளை மலர போகும் சுதந்திர இந்தியாவுக்கு உங்கள் மகனும் ஒரு காரணமாக இருந்தால் அது உங்களுக்குத்தானே பெருமை. குமரா, உன் வீரமும் தியாகமும் இந்த நாட்டு விடுதலைக்கு ஒரு வித்தாகட்டும். போய் வா மகனே. வெள்ளையனே வெளியேறு. அந்நிய ஏகாதிபத்தியம், அடக்குமுறை ஆட்சி. வெள்ளையனே வெளியேறு. அந்நிய ஏகாதிபத்தியம், அடக்குமுறை ஆட்சி. வெள்ளையனே வெளியேறு. அந்நிய ஏகாதிபத்தியம், அடக்குமுறை ஆட்சி. நில்லுங்கள். மரியாதையாக எல்லோரும் கலைந்து செல்லுங்கள். உங்கள் சட்டத்தை உடைத்தெடுக்கத்தான் இந்த போராட்டம். உயிர் மீது ஆசை இருந்தால் எல்லோரும் கலைந்து செல்லுங்கள். உங்கள் சட்டத்தை உடைத்தெடுக்கத்தான் இந்த போராட்டம். தடையை மீறி ஊர்வலம் சென்றால் குற்றம். தன்மானமற்றவர்கள் உங்களை போன்றவர்கள் இந்த மண்ணிலே பிறப்பதை விடவா குற்றம்? அதிகாரத்தில் இருப்பவர்கள் அடிப்பணிந்து நடப்பது தான் என் கடமை. பிற நாட்டில் இருந்து பிழைக்க வந்தவர்கள் போடும் பிச்சை காசுக்காக அவர்களுக்கு வெஞ்சமரம் வீசுபவர்களே, இமய முதல் குமரி வரை எங்கள் இந்திய மக்கள் கொதித்து வந்து விட்டனர்.